வணக்கம், நான் தான் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ் ஸ்பெஷல் சொல்லி இன்னைக்கு ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த ஆனியன் ரிங்ஸ் வந்து ரெண்டு விதமா பண்ணுவாங்க. ஒன்று வந்து தின்ன ஆனியன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைதா சீசனிங் பவுடர் நம்ம குடிக்கிற பார்த்தீங்கன்னா சோடா, அந்த சோடா வாட்டரை ஆட் பண்ணி டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண உங்களுக்கு வந்து தின்னான ஒரு ஆனியன் ரிங்ஸ் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ணுற ஆனியன் ரிங்ஸ் என்னன்னா அந்த சீஸ்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சீசனிங் முட்டையில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பெரிய சைஸாக வடை சைஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற அந்த வடை சைஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆனியன் ரிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த பொருள் எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் வச்சு நான் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி ஆகட்டும், பிளாக் பெப்பர் ஆகட்டும், முட்டையாக இருக்கட்டும், இது எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு அருமையான ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஆனியன் ரிங்ஸ் தேவையான பொருட்கள்: வெங்காயம் பெரிய சைஸ் 2 நம்பர், சீஸ் ஸ்லைஸ் 6 நம்பர், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி நறுக்கியது 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளேக்ஸ் 1/2 கப்பு, பிரெட் க்ரம்ஸ் 1/2 கப்பு, முட்டை 3 நம்பர், மைதா 1 கப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஆனியன் ரிங்ஸ்க்கு இந்த ஆனியனை நல்லா திக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா திக்காக கட் பண்ணோம். இந்த ஆனியன் ரிங்ஸ் 2 விதமாக பண்ணுவாங்க. தின்னாக கட் பண்ணிட்டு மைதா சீசனிங் பவுடர் அதுக்கப்புறம் சோடா ஆட் பண்ணி டிப் பண்ணி அப்படி ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம பண்ண போது சீஸ் ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி திக்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேயர் பை லேயராக இந்த ஆனியன் ரிங்ஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆனியன் ரிங்ஸை சின்ன ஃபோர்க் வச்சு நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் லேயராக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லேயராக ஃபஸ்ட் எடுத்துருங்க. இந்த லேயரை எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டினா, இந்த ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபஸ்ட்டு லேயரை எடுத்து நடுப்பகுதியில் வைக்கிறோம். இதுக்கு பிறகு அந்த செகண்ட் லேயருக்கு பதிலாக நம்ம சீஸ் உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதாவது செகண்ட் லேயர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த சீஸு. இந்த ஆனியன் என்ன சைஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக உள்ள இன்சர்ட் பண்ணுங்கள். முடித்த பிறகு செகண்ட் லேயரில் இப்போ தேர்ட் லேயர், இந்த தேர்ட் லேயர் ஆனியன் உள்ளே வைக்கிறோம். இதே மாதிரி தான் ஃபோர்த் லேயர் வராது, ஃபிஃப்த் லேயர் ப்ராப்பராக 1 by 1 கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தேர்ட் லேயர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபோர்த் லேயருக்கு வந்து சீஸை கரெக்டாக ஸ்டஃப் பண்ணுறோம். இப்போ ஃபிஃப்த் லேயர் நீங்கள் வைக்கும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. முடிஞ்சுன்னா லைட்டாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போது ஃபோர்த் லேயர் ஆனியன் ரிங்ஸை உள்ளே கரெக்டாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி லைன் பை லைனாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த சைஸ் கரெக்டாக வரும். அதனால தான் பொறுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் லேயர் ஆனியன், 2வது லேயர் சீஸு, அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் ஆனியன், இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி நான் வந்து 6 நம்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு பிரெட்டை வந்து நல்லா தூள் பண்ணி 1/2 கப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் 1/2 கப், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. எதுக்காக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் கிறிஸ்பியாக வரதுக்காக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் முட்டையில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு காரம் கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு கொத்தமல்லியும் போட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். வீட்டில் எப்படி ஆம்லேட்டுக்கு நல்லா பீட் பண்ணீங்களோ அதே மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த எக்கில் வந்து டிப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆனியன் ரிங்ஸ் சீஸ் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கல, இந்த மைதாவில் ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு டிப் பண்ணணும். டிப் பண்ணி முடித்த பிறகு தான் வந்து ஸ்டெப் 2 போகணும். அதாவது எதுக்காக இப்படி பண்ணால் அந்த சீஸ் லேயர் மேலே வராமல் இருக்கிறதுக்காக ஃப்ரை பண்ணுற டைமில். இப்போது இந்த முட்டையில் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணால் உங்களுக்கு சீசனிங் அந்த காரம் கொத்தமல்லி எல்லாமே கரெக்டாக கோட்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஃபஸ்ட் கோட்டிங். இந்த ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணும்போது ஒட்டாது அந்த அளவுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக கோட்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கோட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு வாட்டி செக் பண்ணிக்க, முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக கோட் பண்ண பார்க்கணும். சரிங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கோட்டிங். இப்போ 2வது கோட்டிங் அதே மாதிரி மைதாவில் திருப்பி டிப் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி டிப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அழகான சைஸ் கிடைக்கும். அதே டைமில் உள்ளே இருக்க அந்த சீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரை பண்ணுற டைமில் வராது. இப்போது திருப்பி முட்டையில் டிப் பண்ணுறோம். டிப் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் கரெக்டாக டிப் பண்ண முடியும். இந்த டைமில் நீங்கள் டிப் பண்ணும்போது கரெக்டாக கோட்டிங் ஆகும். அதே டைமில் சைஸ் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும்.
ஆனியன் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஆளுக்கு 2 பீஸ் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு அருமையான சைஸில் அருமையான டேஸ்ட்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி முடிச்ச பிறகு முடிஞ்சிருக்க அந்த சைஸ் ப்ராப்பராக ரெடி பண்ணணும். அந்த சைஸ் ப்ராப்பராக உள்ளே இருக்க எக்ஸஸாக இருக்க அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு விரலை வச்சு ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற அந்த வடை மாதிரி ஷேப்பில் கரெக்டாக வரும். இதே தின்னான ஆனியன் ட்ரிங்க்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைஸ்லாம் வராது. இது வேற சீஸ் ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுனால இந்த சைஸில் வரும். சரிங்களா? இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்பராக ஷேப்பில் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போடுற டைமில் நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். எதுக்காகனா இந்த ஆனியனை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் இந்த சீஸில் உள்ள ஸ்டஃப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சீஸு மைதா இதெல்லாம் நல்லா வெந்து வரதுக்கு மீடியமான ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ ரெடியானதை அழகாக நான் கட் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணால் அந்த சீஸ் மெல்ட் ஆகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆனியன் ரிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி அந்த லேயராக அரேஞ்ச் பண்ணி நான் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.